வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்ஃபோ 366. தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கைக்கு எதிராக பல போராட்டங்கள் வலுத்துக்கிட்டே இருக்கு. ஒரு பக்கம் டிஎம்கே மும்மொழி கொள்கை எதுக்கு வேண்டாம் அப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிஜேபி பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எதுக்கு கட்டாயமா வேணும் அப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ ஓவராலா தமிழ்நாட்டில் மும்மொழி கொள்கையோட சர்ச்சை எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு அப்படின்றத பத்தி தான் இந்த வீடியோல டீட்டெயில்டா பார்க்க போறோம். இது இன்ஃபோ 366. மும்மொழி கொள்கையை எதிர்த்து தமிழ்நாட்டில் பல போராட்டங்களை கையெடுத்திருக்காங்க டிஎம்கே சார்பா. அவங்க பார்த்தீங்கன்னா மும்மொழி கொள்கை எதுக்காக வேண்டாம் அப்படின்னு பல காரணங்களை சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ சில டாக்குமெண்ட்ஸையுமே பார்த்தீங்கன்னா அவங்க மேற்கோள் காட்டி இந்த மாதிரிலாம் இருக்கு இங்கே தமிழ்நாட்டில், இவங்கெல்லாம் இது பண்ணிட்டு இருக்காங்க, அதனால தான் மும்மொழி கொள்கையை கண்டிப்பாக வேண்டாம் அப்படின்னு நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம் அப்படின்னு சில விஷயங்களை அவங்க பார்த்தீங்கன்னா காட்டிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க காட்டக்கூடிய விஷயத்தில் ஒன்று தான் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் 34 கேந்திர வித்யாலயா, அந்த பிஎம் ஸ்ரீ அந்த ஸ்கூல்ஸ் 34 ஸ்கூல்ஸ் இருக்கு. அந்த ஸ்கூல்ல ஹிந்தி சொல்லி தரத்துக்கான டீச்சர்ஸ் 52 பேர் இருக்காங்க. சான்ஸ்கிரிட் சொல்லி தரத்துக்கு 15 டீச்சர்ஸ் இருக்காங்க. ஆனா தமிழ் சொல்லி தரத்துக்குன்னு இந்த ஸ்கூல்ஸ்ல எந்த ஒரு டீச்சர்ஸுமே கிடையாது. அங்க தமிழ் கத்துக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது அப்படின்ற மாதிரி ஒரு ரெக்கார்டை காட்டுறாங்க. அது மட்டும் இல்லாம இவங்க பாத்தீங்கன்னா தமிழுக்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க அப்படின்றது இதை ஒரு விஷயத்த பார்க்கும் போதே தெரியும். அது மட்டும் இல்லாம நம்ம தமிழ்நாடோட சிஎம் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்றாருன்னா, நீங்க மும்மொழி கொள்கையை ஒத்துக்கிட்டாதான் எங்களுக்கான கல்வித்துறைக்கான நிதியை கொடுப்பீங்கன்னு சொல்றீங்க. ஆனா நீங்க எங்களுக்கு 1000 கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் நாங்க இந்த மும்மொழி கொள்கையை ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு ரொம்பவே காட்டமா அவரோட பதில சொல்லியிருக்காரு. இது ஒரு பக்கம் போயிட்டு இருந்தா இதெல்லாம் டிஎம்கே சைட்ல அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களா இருக்கு. இன்னொரு பக்கம் பிஜேபி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மும்மொழி கொள்கையில தேர்ட் லாங்குவேஜா ஹிந்தி தான் இருக்கணும் அப்படின்னு நாங்க சொல்லவே இல்லை. நீங்க தேர்ட் லாங்குவேஜா உங்களோட விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி எந்த லாங்குவேஜ் வேணா நீங்க கத்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொன்னது மட்டும் இல்லாம இன்னொரு சைடு பிஜேபி சைட்ல இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, நரேந்திர மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வரும்போது அவர் ஹிந்தியில தான் பேசுறாரு. சோ அவர் பேசுற இந்திய தமிழ் மக்கள்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னா இங்க எல்லாமே காலி அப்படின்றாரு. இங்க யாரு அப்படி சொல்றாருன்னு புரியல. அதாவது டிஎம்கே பாத்தீங்கன்னா இந்த பிஎம் அதாவது நரேந்திர மோடி பேசுற அந்த இந்திய தமிழ் மக்கள் புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா இங்க தமிழ்நாட்டுல டிஎம்கே அவ்வளவுதான், டிஎம்கேவோட அரசியல் வாழ்க்கை முடிஞ்சிரும் அப்படின்ற மாதிரி ஒரு கருத்தை சொல்றாரு. இன்னொரு பக்கம் அப்படியே பாத்தீங்கன்னா அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்றாருன்னா, மோடி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தாரு அப்படின்னா இங்கிலீஷ்ல தாங்க பேசுறாரு. அவர் ஒரு காமன் லாங்குவேஜை தான் மக்களுக்கு புரியணும் அப்படின்றதுக்காக பேசுறாரு. இன்ஃபேக்ட் அவர் தமிழ்ல கூட பேசுறதுக்காக அவர் ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொல்றாரு. இந்த கட்சிக்கு நடுவுலயே ஒரு பக்கம் பிஎம் தமிழ்நாட்டுக்கு வந்தா ஹிந்தியில தான் பேசுறாருன்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா பிஎம் வந்தாருன்னா இங்கிலீஷ்ல பேசுறாரு, தமிழ்ல பேச ட்ரை பண்றாரு அப்படின்ற மாதிரி கருத்துக்கள்லாம் ஒரு மாதிரி அன்பயாஸ்டா தான் இருக்கு. இது மட்டும் இல்லாம டிஎம்கே சைட்ல இருந்து என்ன சொல்றாங்கன்னா, இங்க இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ஹிந்தி பேசுற ஸ்டேட்ல எல்லாம் தேர்ட் லாங்குவேஜா சான்ஸ்கிரிட்டை கொண்டு வர ட்ரை பண்றாங்க. அதே மாதிரி ஹிந்தி பேசாத ஸ்டேட்ஸ்லாம் இந்திய தேர்ட் லாங்குவேஜா இருக்கணும் அப்படின்றது தான் இவங்க ட்ரை பண்ற ஒரு விஷயமா இருக்கு. இது இங்க தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நடக்கிறதுக்கான வாய்ப்பே கிடையாது. நீங்க 1000 கோடி ரூபாய் நிதி கொடுத்தாலும் இந்த மும்மொழி கொள்கையை தமிழ்நாடு ஏத்துக்காது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லிட்டு இருக்காங்க. இங்க நிறைய பேருக்கு இந்த மும்மொழி கொள்கையை பத்தி பல கருத்துக்கள் இருக்கு, பல நிலைப்பாடுகள் இருக்கு. ஒரு விஷயம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதுல நல்லதும் இருக்கும், கெட்டதும் இருக்கும். ஸோ அதே மாதிரி தான் இந்த மும்மொழி கொள்கையிலையும் நல்ல விஷயங்களும் இருக்கு, அதே மாதிரி சில டிராபேக்ஸும் இருக்கு அப்படின்னு பலரோட கருத்தா இருக்கு. நீங்க இந்த மும்மொழி கொள்கையை பத்தி என்ன நினைக்கிறீங்க, தமிழ்நாடு நிலைப்பாட்டை பத்தி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் கமெண்ட் பாக்ஸ்ல ஷேர் பண்ணுங்க. இந்த மாதிரி ரெகுலரான வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம இன்ஃபோ 366 சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோல மீட் பண்றேன். Until then is bye from Divya.